ஹாய் டச்சனகடேஸ் இருக்கீங்க நான் இருக்கீங்க நம்புகிறேன். நான் தாங்க ஃபேரிங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேக்குக்கோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் ரூத்லெஸ் மாஃபியா. நான் நான் வந்து ஹாப்பியாக தான்டா இருக்கேன். ஏன்னா வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. பட் ஆனால் ஸ்டில் அது வந்து என் ஷார்ட்ஸ்க்காக வந்துச்சு. இதுக்கு என்னோடய எஃப்எஃப்காக வரல. அதே மாதிரி இந்த ரூத்லெஸ் மாஃபியா இந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் ரூத்லெஸ் மாஃபியா கூட இதில் கூட ஃபஸ்ட்டு பார்ட் கூட எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடச்சிது. அண்ட் செகண்ட் பார்ட் என்னென்னா காப்பி ரைட்டர் வந்துருச்சு. தேர்ட் பார்ட் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐ திங்க் இந்த மாதிரி 1 மந்த் கேப் விட்டால் தான் என்னோடய எஃப்எஃப்க்கெலாம் வியூஸ் கிடைக்குமோ என்னமோ தெரியல. எப்போல்லாம் நான் கேப் விடலாம் அப்போல்லாம் நான் பார்க்கும்போது அது 1Kன்னு ஆயிடுது. 1K இல்லைனா 700 வியூஸ் அவ்வளோதான். எனக்கே தெரில ஏன்னு. ஒரு வேளை என் வாய்ஸ்னாலையா இல்லை அது வந்து சரியான ஸ்டோரி இல்லைனாலையானே தெரியல. நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்டோரி மைண்டில் இருந்தால் தாங்கடா, கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன் நானும். ஓகே இவங்க கொடுக்குறாங்க பார்த்துக்கலான்னு. ஸோ அது கூட வேணாம், ஒரு 2 வார்த்தை கமெண்ட் பண்ணி போட்டால் நல்லா தானே இருக்கும். எனக்கும் ஹாப்பியாக தானே இருக்கும். அதை கொஞ்சம் போட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக என்ன வந்திருக்கோன்னா ஜங்குக்கு வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்க, ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்காக அவன் வந்து போயிருப்பான். ஜெயஹோ ஜங்குக் இவங்க 3 பேர் போயிருப்பாங்க. இதோடய நான் எடுத்திருப்பேன். ஓகேடா, நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன வார்னிங் தான். இது வந்து 18+ கண்டென்ட்ஸ் வச்சு நம்ம ஸ்டாப் தான் நம்ம ஃபீல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், பேக்ரவுண்ட் சத்தம் ஒரு மாதிரி இருந்தது என் வயசே ஒரு மாதிரி தான் சொல்லி சாரிடா. அண்ட் அதே மாதிரி இன்னொன்று விஷயம் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து மற்ற சேனல் மேலாம் எனக்கு இல்லைப்பா. நான் வந்து டாப் பர்சன்ஸ்லாம் டாப்பில் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி ரக்கடான வாய்ஸ்லாம் எனக்கெலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் வந்து என் வாய்ஸே ஹை பிச் வாய்ஸு. என்னால் பாட்டமுக்கு என்ன வாய்ஸ் கொடுக்க முடியுமோ அதே வாய்ஸ் தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நான் வந்து ஜங்குக்கு கொடுத்துன்னுக்கேன். ஜங்குக்கோ சுகாக்கோ தேங்கோ எவன் டாப்பில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு மாடிஃபை பண்ணி நான் ரக்கடான வாய்ஸ் தான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கு மேலே எனக்கு தெரில. ஏன்னா வந்து என் வாய்ஸே ரொம்ப 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 ஹை பிச் வாய்ஸு. ஸோ நான் லைட்டாக பேசினா கூட ஈஸியாக தெரிகிற விஷயம் என்னால் பசங்க மாதிரிலாம் பேச முடியாது. இந்த மாதிரி மற்ற சேனலில் இருக்க மாதிரிலாம் பேச முடியாது. ஸோ என் வாய்ஸ் பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. பார்க்குறவங்க கொஞ்சம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி விடுங்க, பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க. பார்த்துட்டு நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். அதான் என்னால் சொல்ல முடியும். ஓகேங்களா, வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து தாங்கு ஒரு 7th மந்த் ஆகிடுச்சு. 7th மந்த்து இப்போ ஜங்குக்கு வந்து 1 மாதமாகவே வரல. இல்லைனா வந்து அவன் வேறு மிஷினுக்காக போயிருப்பான். ஓகேங்களா, ஒரு மிஷினுக்காக போயிருப்பான். ஜிமின் தான் அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போயிடுவான், அவ்வளோதான். தாங்க்கு வந்து எப்படின்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக் மேலே இருக்க அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே வந்து அவனுக்கும் மிஸ் பண்ணுறான் ஜங்குக்கை. என்னடா வரலையேன்னு. 1 மாதம் ஆயிருக்கும் கரெக்டாக. இப்போ ½ மந்த் ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்னும் வரைக்கும் ஜங்குக்கு வரல. இந்த பக்கம் தாங் தான் இப்போ வந்து சோஃபாவில் உட்காரி ஜன்னல் பார்க்குற மாதிரி உட்காரி கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காரின்னுக்கான். இந்த பக்கம் தாங்கோட அம்மா தான், இந்தாப்பா இந்த பாலை குடிச்சுன்னு வச்சுக்கேன், தெம்பாக இருப்பேன், இந்த குடி அப்படின்னு கொடுக்குறாங்க. இவனும் வந்து வாங்கிட்டு ஜன்னலையே பார்த்துன்னு இருக்கான். இந்த பக்கம் தாங்கம்மா நோட்டீஸ் பண்ணுறாங்க. அவங்களும் உட்காந்து, என்னப்பா பிரச்சனை, எதுக்கு இப்படி சோகமாக இருக்கா? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, சும்மா மூஞ்சி பார்த்தா இது என்னாச்சு சொல்லு. அம்மா ஒன்றும் இல்லைன்றால, விடுங்கம்மா, நீங்கள் போங்க, ஏதோ அடுப்படியில் ஏதோ தீர வாசனை வருது. ஐயோ தோசை வச்சுதான், ஐயோ நான் போய் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடிடுறாங்க. இந்த பக்கம் தான் அவங்க வந்து வெயிட் பண்ணிருக்கான். இந்த பக்கம் ஜெயாவு தான் கரெக்டாக வந்துடுறான். ஜெயாவுக்கு வந்துட்டு, என்னப்பா ஜங்குக்கா வெயிட் பண்ணுறியோ? ஜெயோ அதெல்லாம் கிடையாது, போய் சொல்லாத, உன் மூஞ்ச பார்த்தாலே இது. ஆமாம், நான் ஜங்குக்காவை தான் வெயிட் பண்ணுறேன். என்ன இப்போ என்னடா உன் மேலே கோவமாக இருக்குன்னு நினச்சா?
கோவமா தான் இருக்கேன். ஆனால் அவர்கிட்ட இருக்க கேரிங் நீங்கள் யார்கிட்டையும் இல்லை. ஏண்டா அவன் எப்படி ஒரு 1 ஹவர் இங்கே இருப்பானா, அது கூட இருக்க மாட்டார். ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு கிளம்பிடுவார். ஜிமின் மட்டும்தான் இங்கே வந்து பார்த்துட்டு உனக்கு என்ன ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கே உங்கள்கிட்ட மூஞ்சி குத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. யாருக்கிட்ட போய் வெயிட் பண்ணிருக்க? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது ஜெவ். நீ எதுக்காக வந்தீங்க? ஏய் ஒன்றை பார்க்க தானே வந்தேன். வந்தியா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உட்காடுறான். அந்த பக்கம் லைக் ஜெயப் வந்து உட்காடுறான். இந்தா பால் வேணுமா? ஐயோ வேணாப்பா, நீ குடி, உனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை குடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி தான் ஒரு ஃபியூ டேஸ் அப்படியே போய் எனக்கு இப்போல்லாம் ஜிம்மன் கூட லேட்டாக தான் வரான். லைக் எப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை வர்றான். இப்போ 2 வாரத்துக்கு ஒரு தடவை வர மாதிரி ஆயிடுச்சு. ஜிம்மனை பார்க்கும் போதெல்லாம் லைக் வந்து எப்படின்னா அவன் வந்து என்ன பேசவும் ட்ரை பண்ணுவான். பட் ஆனால் அவன் வந்து லைக் ஜங்குக் பற்றி கேட்கணும்னு பேச ட்ரை பண்ணுவான். பட் ஆனால் அவன் வந்து நான் இன்னும் கோவத்தில் தான் இருக்கேன், எதுக்கு அவங்ககிட்ட கேட்டு நான் அவங்க லைக் இந்த கோவம் இல்லைன்னு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு எத்த மெயின்டைன் பண்ணின்னு இருக்கான். இந்த பக்கம் இப்படியே வந்து இந்த பக்கம் ஜங்குக் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப பெரிய வேலையில் அப்படியே வந்து பார்த்துன்னு இருக்கான். ஷிப்புக்கு அந்த பக்கம் போகுது, இந்த கண்ட்ரிக்கு போகுதுன்னு அப்படி சுற்றி முற்றி போயின்னு இருக்கான். ரொம்ப அவனுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அவன் பார்க்கணுன்னு. பட் ஆனால் என்ன பண்ணுறது, அவன் வந்து அவனோட வேலை தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் பார்த்துப்பான்ல ஜிமின் வந்து எது இருந்தாலும் ஜிமின் வந்து ஃபோன் பண்ணுவான், இல்லை ஜெயப் ஃபோன் பண்ணிடுவார். இது போல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுருவான். ஏன்னா வந்து ஜெயப் வந்து எதுனா மேட்ருன்னா டக்குன்னு ஜிமின்கிட்ட சொல்லிடுவான். ஏன்னா அப்படி வச்சுருக்காங்க அவனை. இப்படி தான் ஃபியூ டேஸ் போகுது. இப்போ வந்து 8th மந்த் ஆகிடுச்சு. இன்ன வரைக்கும் ஜங்குக் வந்து தாங்க பார்க்கல. 1 மாதமா பார்க்கல. தாங்கும் வந்து 1 மாதமும் ஜங்குக்கும் பார்க்கல. அன்றைக்கி பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் பார்க்க கூட இல்லை. இப்போ வந்து 8th மந்த்து டாக்டர் சொன்ன மாதிரி 8th மந்த்து வந்து கரெக்டாக அட்மிட் ஆகிருங்க. ஏன்னா வந்து இது வந்து இம்மெச்சூரான பாடி அண்ட் அதே மாதிரி எப்போ வேணாலும் டெலிவரி பெயின் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முன்னாடியே அட்மிட் ஆகிருங்க அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருப்பாங்களே. ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து அவங்களும் பேக் பண்ணிவிட்டு என்னென்ன தேவையான திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக எல்லாமே பேக் பண்ணின்னு இருக்கான். சடனாக வந்து ஒரு காலிங் தான் அடிக்குது. அது வந்து தெரியும் கன்ஃபார்மாக ஜிமினாக தான் இருப்பாங்கன்னு. ஸோ அதனால் வந்து அவன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக அவனே நடந்து போக ட்ரை பண்ணுறான். இந்த பக்கம் ஜெயப் தான் என்ன பண்ணுற? காலிங் அடிக்குதுல, அதான் திறக்க போகிறேன். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இந்த டைமில் எதுக்கு நடக்கிற? உட்காரு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெயப் வந்து எப்படியோ உட்கார வச்சுட்டு அந்த பக்கம் லைக் அந்த டோர் ஓப்பன் பண்ணிக்காம போகிறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிம்முன்னு கூட இல்லை, ஜங்குக் தான் தனியாக சோலோவாக வந்திருக்காரு. நீங்களா? என்ன விஷயம் வந்துடுங்க? இது என்ன கேள்வி? என் ஒய்ஃபை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். உங்கள் ஒய்ஃபா? சுத்தம். வாங்க உள்ள வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயபூரம் வந்திருப்பான். இந்த பக்கம் யாரா அப்படின்னு தாங்க வந்து லைட்டாக அந்த சோஃபாவில் தான் உட்காரிப்பான். லைட்டாக இப்படி நிமிர்ந்து பார்க்குறான். பார்க்கும்போது ஜங்குக்கை பார்த்தோன்னே அவனுக்கு ஷாக்கிங், உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஹாப்பி. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் அனாயிங்காக தான் இருக்குது. அப்படி காமிக்கிறான். ஆனால் வந்து இந்த பக்கம் தாங்க தான் எதுக்காக வந்திருக்கீங்க? என்னடா எல்லாரும் இதே கேள்வி கேட்குறீங்க? உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன், வேறு யாரை பார்க்க போகிறான்? என்ன பார்க்கறதுக்கு வந்தீங்களா? இத்தனை 1 மாதமாக வரல, இத்தனை நாளாக வரவே இல்லை, இப்போ வந்து என்ன பிரயோஜனம்? என்ன சொன்னேன்? ஒன்றும் ஒன்றுமே இல்லை. ஆமாம், எங்கே பேக் பண்ணிட்டு போகிறீங்க? இது டாக்டர் தான் சொன்னாங்களே 8th மந்தில் வந்துடுங்க, அட்மிட் ஆகிருங்க. ஓ அதுக்காகவே நான் வேணா ட்ராப் பண்ணட்டா? இந்த பக்கம் தாங்கடாமா தான். எதுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. இல்லை ஆண்டி, நீங்கள் எதுவும் பேசவே தேவையில்ல, பண்ணது வைக்க போதும், இதுக்கு மேலே எந்த ஹெல்ப்பும் தேவையில்ல. உங்களால் தான் என் பையன் ஆக்க நாரி இருக்கு, இதுக்கு மேலே வேணாம். இன்னும் என் பையன் இன்னும் என்னென்னலாம் பெயின் அனுபவிக்க போகிறான்னு எனக்கே தெரில.
எது கிளம்புங்க ஃபஸ்ட்டு. ஐயோ ஆண்டி, இங்கே பாருங்க, போங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பியிருப்பான். அவன் மேலேயும் மிஸ்டேக் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து எதுவுமே சொல்லாமல் அவனும் கிளம்பியிருப்பான். இந்த பக்கம் தேங்க் லைட்டாக ஹர்ட்டிங்காக இருக்குது ஜங்குக் அவனை திட்டினது. பட் ஆனால் ஆல்சோ அவனுக்கு ஓகே, அவன் இது டிசர்வ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுருப்பான். இப்போ வந்து ஒரு லைக் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு கால்லாம் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆகிறதுக்காக போயிருப்பாங்க. இவன் வந்து ஹாஸ்பிட்டல்லே வெயிட் பண்ணி நிற்பான். தேங்கலாம் வைக்கும். இந்த பக்கம் ஜிம் தான். டே, எனக்கே பேனிக்காக இருக்குது, நர்வஸாக இருக்குது, பயமாக இருக்குது, அவனுக்கு என்ன ஆயிடப்போகுது, நீ என்னடா இவ்வளோ கூலாக இருக்க? என்னது நான் கூலாக இருக்கேண்ணா? நான் சொன்னேண்ணா நான் கூலாக இருக்கேன், நான் சொன்னேண்ணா? கம்முன்னு இருந்துரு, நானே பயங்கரமான பயத்தில் இருக்கேன். எங்கே ஏன் தாங்கி நான் ஆட போதுனே பயமாக இருக்குது. எல்லாம் என் அப்பனை சொன்னேன்டா, அவனை தான் போட்டு தள்ளிடணும். சே, சரி விட விடை பார்த்துக்கலாம். இவன் வேறு ஆபாஷன் பண்ணியிருந்தா கேட்கவும் மாட்டேறான். இப்போ வந்து இவ்வளோ தூரம் கற்றுருந்துருக்கான். என்ன பண்ண போகிறாங்க? அதுக்கப்புறம் ஏன் மேலே குறை சொல்கிறாங்கடா. நான் என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவீங்க சார்? நீங்கள் தான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷன் கொடுத்தா எப்படி சாரே அவர் ஒத்துப்பாங்க? மூட்டுறா நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நாங்கள் வந்து லைக் ஒரு 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 வார்டில் தான் வந்து சேஃபாக பார்த்துக்கிறதுக்காக எப்போ வேணால் பெயின் வந்துட போகுது இல்லை. ஸோ அதனால் டெலிவரி டெலிவரி பெயின் வர டைமில் ஐசியூக்கு தான் கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா இம்மெச்சூரான ஒரு பாடி வந்து எப்போவுமே இந்த டெலிவரி பெயின்லாம் செட் ஆகாதுல்ல. ஸோ அதனால் இப்போ இந்த பக்கம் டாக்டரும் வந்துடுறாங்க. டாக்டர் வந்து சொல்கிறாங்க, ஓகே இப்போ வந்து 24/7 இவங்க வந்து சேஃபாக தான் இருப்பாங்க. ஸ்டில் வந்து என்னென்னா இந்த டெலிவரி பெயின் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் உங்களுக்கு. அதுதான் கொஞ்சம் பார்த்துக்கணும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இம்மெச்சூரான பாடியில். ஸோ அதனால் வந்து கன்ஃபார்ம் நார்மலான டெலிவரிலாம் பண்ண முடியாது. செக்ஷன் தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுலேயும் பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஈவன் இங்கே ஒரு வாரம் இங்கே அட்மிட் ஸ்டில் இருக்கணும். அப்புறம் தான் உங்களால் நடக்கவே முடியும். அப்போ தான் வீட்டுக்கும் போக முடியும். ஸோ வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறமும் எந்த வேலையும் பண்ணாதீங்க. அதான் என்னால் சொல்ல முடியும். அண்ட் இப்போ கூட நீங்கள் வந்து மோஸ்ட்லி நடக்கிற வேலை, எக்ஸசைஸ் வேலைலாம் பண்ணாதீங்க. அண்ட் உங்களுக்கு என்ன வேணும்னா இந்த பக்கத்தில் அந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நர்ஸ்க்கு அலர்ட் சவுண்ட் கேட்கும். ஸோ அவங்க வருவாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி அவங்கள கூப்பிடுங்க, ஓகேங்களா? அண்ட் இதுவே மிட் நைட் டைமில் வந்து நாங்கள் ஜஸ்ட்டு செக்கப்புக்காக லைக் மிட் நைட்டில் சும்மா எங்களை வந்து எல்லாமே ஆல் ஓகேவான்னு சும்மா செக் பண்ணுறதுக்காக வருவோம். அதை பார்த்து பயந்துடாதீங்க, ஓகேங்களா? அண்ட் இங்கே ஒரு பேஷண்ட் தான், ஒரு கார்டியன் தான் வந்து இங்கே இருக்க முடியும் பேஷண்ட் கூட. ஸோ எக்ஸ்ட்ரா கார்டியன்ஸ்லாம் கொஞ்சம் இங்கே இருக்க வேணாம், லைக் ஸ்டே பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? அண்ட் கார்டியன்ஸுக்கும் தங்குற மாதிரி இங்கே எந்த ரூமும் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு கார்டியன் தான் இங்கே தங்க முடியும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கார்டியன் நீங்கள் தங்கணும், ஒரு சேஃப்டிக்கு இருக்கணும் அப்படின்னா வேணால் ஒரு பெட்டு வேணால் அரேஞ்ச் பண்ணுறோம், சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. இங்கே ஜங்குக்கு வந்து எல்லாம் கேட்டுன்னு இருந்திருப்பான். லைக் ஒரு மூலையில் அந்த ரூம்லேயே ஒரு மூலையில் நின்றுக்கான். ஏன்னா வந்து அங்கே இருக்க தாங்கும் ஜேவுக்கும் தவிர வேறு யாருக்குமே ஜங்குக்கை கண்டாவே பிடிக்காது. லைக் தாங்களோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவனால் தான் இப்படி நடந்திருக்கும். ஸோ அதனால் அவன் வந்து ஒரு கார்னர் நின்றுக்கான். இந்த பக்கம் தாங்களோட அம்மா நெக்ஸ்ட் டாக்டர் போனோடனே தாங்களோட அம்மா, இப்போ சந்தோஷமா போதுமா ஜங்குக், பார்த்தீங்களா சின்ன பையன், சின்ன வயசில் போய் அவனுக்காச்சும் செக்ஷன் பண்ண முடியுமா? இதெல்லாம் அவன் வயசாகுது. உங்கள் லவ்க்காக இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? அம்மா கொஞ்சம் நிறுத்துமா, கொஞ்சம் கம்முனுங்க. என்னடா கம்முனு இருக்க சொல்கிறேன்? என்ன கம்முனு இருக்க சொல்கிறேன்? இது என் பிள்ளையான்னு பாருங்க, எனக்கே கஷ்டமாக இருக்குது.
எவ்வளோ ஓடி சிரித்த முகமாக இருந்தான். இப்போ பாருங்க, எல்லாம் வயசாகுது இந்த மாதிரி பெயின் அனுபவிக்கிறதுக்கு. ஆ கொஞ்சம் நிறுத்துறியா? சரி கூட்டிகிட்டு போங்களே. அக்கா வாங்கக்கா. பிரிச்சு இந்த மாதிரி 4 பொண்ணுங்க மாதிரி கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்குலாம். சே இதெல்லாம் இங்கே பாரு தாங்க, இதெல்லாம் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி ஜெயிக்கிட்டு கேட்குறாங்க. அவனுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இந்த அக்கம் தாங்க கொஞ்சம் கம்முனுங்கப்பா. சரி கூட்டிட்டு போங்க உங்களை. என்னடா என்ன தடுத்து நிறுத்தினுக்கா? போமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அனுப்பிச்சிட்றான். இந்த பக்கம் வந்து அங்குக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த பெயின் அது வந்து பார்க்கும்போது அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இப்படியே இப்போ வந்து தாங்கோட அம்மா அப்பா வெளில அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து அவன் முன்னாடி நிற்கிறான். என்னட்டு சாரி தான் எல்லாம் என்ன தானே, நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். சாரிடா. இங்கே பாருங்க, நீங்கள் சாரி சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் முடிஞ்சு போனாக்காது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதுக்கு மேலே இனிமேட்டு என்ன நடக்க போகுதுதான் எனக்கு பயம். அவ்வளோதான். எங்கள் அம்மாவுக்கு எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் என்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட் தான். நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்கிறான். எனக்கு கஷ்டமாக இருக்குது, பட் ஆனால் இருந்தாலும் வேறு வழியில் இல்லை. ஸோ அதனால் வந்து அவனும் வெளில போயிடுறான். இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போகுது. நர்ஸு டாக்டர்ஸ் எப்போவுமே செக் பண்ணுறதுக்காக எந்த டைம் வேணால் அவங்க வந்து பார்க்குறாங்க. அண்ட் ஈவன் லைக் ஜங்குக் கூட நைட்டு வந்து அந்த காரிடார் இருக்கும்ல, அந்த ஹால்வே, ஸோ அந்த இடத்துல அந்த சேர் இருக்கும்ல, அதில் தான் உட்காந்து தூங்கினுப்பான் நைட்டெல்லாம். ஏன்னா வந்து தாங்கத்தை விட்டு ஒரு நிமிஷம் கூட போக வேணாம், இந்த டைமில் அவனுக்கு நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருப்பான். ஸோ அதனால் நைட்டெல்லாம் வந்து அவன் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் உட்காந்தே தூங்குறது. பட் ஆனால் தாங்காது. அது வந்து சாக்ரிஃபை பண்ணிக்கிட்டு அவன் வந்து உட்காந்து தான் இருக்கான். இவன் வந்து இப்போ ஃபியூ மந்த்ஸ் போயிருக்கும். இப்போ 8.5 month, ஆல்மோஸ்ட் 9 month ஆக போகுது இன்னும் ஒரு வாரத்தில். இப்போ இங்கே வந்து ஒரு மிட் நைட் போல் இருக்கும், ஓகேங்களா? ஒரு மிட் நைட் அப்போ வந்து தாங்க ஒரு ஃபீல் வருது, ஒரு ஷார்ப் பெயின். அவனோட கீழே அடிவயிறு வலிக்குது அவனுக்கு. ஸ்டார்டிங் அதை விட்டுருப்பான், ஆனால் அவனுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் ஸ்டில் அவன் வந்து அந்த பெயினை தாங்கிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே ஷார்ப் பெயின் இன்னும் அதிகமாகவே ஆகுது. அவனுக்கு அது வந்து அது என்னென்னு புரியலை. அவனுக்கு பக்கத்தில் தண்ணி இருக்கும், அவனுக்கு எட்டலை. இவன் வந்து இங்கே வந்து எப்படின்னா லைக் ஜேப்பும் இல்லை, அவங்க அப்பாவும் இல்லை. ஏன்னா வந்து நைட் இங்கே ஸ்டே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அவங்க வீட்டில் போய் இருந்துட்டு காலையில் தான் வருவாங்க. அண்ட் இவன் வந்து லைக் தாங்கோட அம்மா என்னன்னா, இப்போ வந்து லைக் ஒரு 4 o'clock இருக்கும், மிட் நைட்டுன்னோட 4 o'clock இருக்கும், ஓகேங்களா? இந்த பக்கம் தாங்கோட அம்மா வேறு விஷயத்துக்காக அவங்க வந்து வெளில போயிருப்பாங்க. இந்த பக்கம் தாங்க இந்த மாதிரி ஷார்ப் பெயின் வருது அவனுக்கு. அது வந்து அந்த பெயின் தாங்க முடியல. இங்கே யாருமே இல்லை, ஜங்குக் தான் வெளில இருக்கான். அவனால் ஜங்குக்குன்னு கூட கூப்பிட முடியல, ஆனால் வெளில தெரியுது அவனுக்கு. லைக் ஜங்குக் வெளில இருக்கான், அந்த கிளாஸ் வெளியில் தெரியுது. என்னென்னா ஜங்குக் வந்து தூங்கினுக்கான், அந்த பெஞ்சில் உட்காரி தூங்கினுக்கான் வெளியில். இந்த பக்கம் அவனால் கத்த கூட முடியல, அவ்வளோ பெயின் வருது. வலிக்குது. ஜங்குக் வலிக்குது, வலிக்குது அப்படின்னு சொல்லி செம்மையாக ஸ்க்ரீம் பண்ணியிருக்கான். எங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அந்த பெயின் அதிகம் ஆக அப்படியே அவனும் கத்த ஆரம்பிக்கிறான். கத்தும் போது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தமும் வெளில கேட்குது. அவன் எவ்வளோ பெயின் அதிகமாகுது அவ்வளோ கத்துறான். அந்த கத்துறதுல வெளில கேட்குது. இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஸ்க்ரீம் வருது. அது ஸ்க்ரீம் வந்தோடனே எழுந்து பார்க்குறான் என்னாச்சுன்னு. பார்க்கும்போது தாங்க அவங்க வந்து அந்த பெயினில் கத்தினுக்கான்னு பார்க்கும்போது உடனே ஓடி அந்த வார்ட் ரூமுக்கு போகிறான். வார்ட் ரூம் போனோடனே என்னாச்சு? வலிக்குது முடியல ஜங்கு, வலிக்குது முடியல, வலிக்குது வலிக்குது.
இரு இரு இரு, கொஞ்சம் 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 இரு இரு, நான் டாக்டர் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்கன்னு ஒரு டாக்டரும் கூப்பிட்டு வரான். இந்த பக்கம் டாக்டரும் லைக் கொஞ்சம் நர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து அவங்களும் வந்து அவனை ஒரு ஐசியூக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? அங்கே வந்து இந்த பக்கம் ஜங்குக்கும் அப்படியே தான் கூடயே இருக்கான். இப்போ தான் ரொம்ப ஸ்க்ரீம் பண்ணுறான். அப்படியே அது வந்து வெளியில் அந்த வார்டு ஃபுல்லாக கேட்குது. அப்படி சத்தம் அவ்வளோ சத்தம் வருது. இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து கூடயே இருக்கான். இந்த பக்கம் டாக்டர் தான், இங்கே பாருங்க, நீங்கள் கொஞ்சம் வெளில போங்க. இல்லை நான் இருக்கேனே, வெளில போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் தாங்க பார்க்கணும். வலிக்குது அம்மா, வலிக்குதுமா, வலிக்குது. டாக்டர் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் நான் இங்கே இருக்கனே, ஒரு கான்ஃபிடென்ட்காகவேயாச்சும் இங்கே இருக்கனே. இங்கே பாருங்க, ஐசியூ இது நார்மல் டெலிவரி கூட இல்லை, கொஞ்சம் நீங்கள் வெளில போனால் கரெக்டாக இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வெளில போங்க, எதுவும் நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறான். தாங்க பார்க்கும்போது செம்ம ஸ்க்ரீன் பண்ணியிருக்கான். இந்த பக்கம் டாக்டரும் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்களே, வெளில போங்க வெளில போங்கன்னு. வேறு வழி இல்லை, அவனும் வெளில போகிறான். வெளில போயிட்டு அவன் வந்து அவனுக்கு அவன் கத்துறது ஐசியூ தாண்டியும் கேட்குது. ஐசியூ அந்த ரூம் தாண்டியும் கேட்குது செம்மையா. இதை வந்து பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் லைக் தாங்கோட அம்மாவும் வந்துடுறாங்க. என்னாச்சு தாங்க உள்ளே இருக்கான், டெலிவரி பெயின் வந்துடுச்சு. ஐயோ இந்த டைம் இருந்திருக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோன் கால் பண்ணுறாங்க. ஃபோன் கால் பண்ணுறது வேறு இல்லை, ஜேஹோப்புக்கும் தாங்கோட அப்பாவுக்கும் தான். அவங்க கால் பண்ணுறாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ரொம்ப கத்துற சத்தம் வெளில கேட்குது தாங்கோட அம்மாவுக்கு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழுக வருது. இங்கே ஜிமன் வந்துடுறான். ஜங்குக்கு வந்து ஜிமனை கூப்பிட்ருப்பான்ல, ஜிமன் வந்திருப்பான். ஜிமன் வந்துட்டு டேடி என்னாச்சுடா, தாங்க எப்படி கத்துறான்? ஆமாண்டா தாங்க கத்துறான். ஐயோ என்னடா, இந்த செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கேட்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாகிட்டா. டே என்னடா இப்படி கேட்குது? சரி ஒன்றும் இல்லை இரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சத்தம் வருது. அது லாஸ்ட் ஒரு ஸ்க்ரீம் வருது. அந்த ஸ்க்ரீம் வந்தோடனே அதுக்கு மேலே எந்த ஸ்க்ரீமும் வரல. அவன் வந்து டோட்டல் தாங்கோட வந்து அவனோட வாய்ஸ் எதுவுமே கேட்கல. இங்கே ஜங்குக்கு என்னாச்சு ஏதாச்சு, ஏன் எந்த சத்தமும் வரலன்னு. ஏன்னா பேபி அழுகிற சத்தமும் கேட்கல, அண்ட் தாங்க கத்துறதும் கேட்கல. இந்த பக்கம் லைக் டாக்டர்ஸ் வந்து இங்கே ரொம்ப பேனிக் ஆகிறாங்க. பேனிக் ஆகிட்டு நர்ஸ்லாம் உள்ளே போயிட்டு வெளில வராங்க. ஏதோ பொருளை எடுத்துகிட்டு வந்து வெளில போகிறாங்க அப்படி இருக்குது. இந்த பக்கம் நர்ஸ் மட்டும் வெளில வராங்க. நர்ஸ் வெளில போய் ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக போகும்போது இங்கே ஜங்குக்கு வந்து சொல்கிறான், நர்ஸ் என்னாச்சு, ஒரு சத்தமும் கேட்கல, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஏதோ பார்த்துன்னு தான் இருக்கும், நீங்கள் இருங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள். என்ன ஒரு சத்தமும் கேட்கல, என்னாச்சு? நீங்களும் வந்துட்டு போகிறீங்க, எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு? தாங்க என்னாச்சு? அது வந்து பேஷண்ட் அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க, பல்ஸ் டவுனாக எனக்கு, அதான். வாட்? ஐயோ அப்படின்னு இங்கே ஜெவன் சொல்ல, இங்கே ஜங்குக்கு ஹார்ட் ப்ரோக்கனே ஆகிடுச்சு. ஆனால் அதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவன் அவ்வளோ இருக்கும்போது இங்கே வந்து அப்படி கேட்டோன்னே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. அவன் வயசுல டீயர்ஸும் வருது. இவ்வளோ நேரம் அவன் ஹோல்ட் பண்ணினுப்பான், டக்குன்னு அவனுக்கு ஐஸ்லேருந்து அந்த டீயர்ஸ் வந்துடுது. இந்த பக்கம் வந்து லைக் தாங்கோட அம்மா ரொம்ப அழுகுறாங்க. அவ்வளோதான், என்ன ஆயிடுச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப கவலைப்பட்டவங்க இவன் இன்னும் அழுகுறாங்க. இது கேட்டோடனே, இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டோடனே இந்த பக்கம் ஜேஹோப்பும் அழுகுறான், தாங்கோட அப்பாவும் அழுகிறாரு. இந்த க்ரைங் சத்தம் கேட்கும் போதும் அவனுக்கு வந்து லைக் ஜங்குக்கு வந்து அவன் அந்த உலகத்துலேயே இல்லை. அவன் வந்து ரொம்ப அது வந்து சோல் விட்டே போயிட்டான். அது ரொம்ப அவனுக்கே பெயினாக இருக்குது. ஐயோ அது இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லி. இப்போ நர்ஸும் வந்து சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, வரி பண்ணாதீங்க, இங்கே வந்து ஸ்டேபிள் தான் பண்ணியிருக்கோம், பேஷண்ட்டை ஸ்டேபிள் பண்ணியிருக்கோம். அண்ட் அதேமாதிரி
குழந்தைய இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளில எடுத்துருவோம், கவலைப்படாதீங்க, பேஷண்ட் ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. இங்கே பக்கம் ஜங்குக் வந்து அவ்வளோதான், அந்த அப்படியே அவனே திக்கி திடுமாடி அப்படியே வந்து அவனுக்கே அவன் பாடி ஃபுல்லாக ஷேக் ஆகுது. ஷேக் ஆகி அப்படியே கால் ட்ரம்பிள் எனக்கு அப்படியே பின்னாடி வந்து அவனே அறியாமல் பின்னாடி போகிறான். பின்னாடி போய் அந்த பெஞ்சில் டப்புன்னு உட்காடுறான். அவனுக்கு அந்த ஹார்ட் ப்ரோக்கன் ஆச்சு. ஏன்னா வந்து தாங்குனா வேறு போதுங்க, அந்த அந்த அது யாருக்காக இருந்தாலும் இருக்கும்ல. ஸோ இப்படி இருக்கிற இங்கே வந்து ஜிமன் ரொம்ப கம்ஃபோர்ட் பண்ணியிருக்கான், ட்ரை பண்ணுறான் அவனைய. ஆனால் அவனுக்கு எதுவுமே கேட்கல, அந்த வேர்ல்டுலே இல்லை. தாங்னு அவன் மைண்டு ஃபுல்லாக ஓடினுக்கு. அதுவும் லைக் தாங்கோட ஸ்க்ரீமிங் சத்தமும் தாங்கோட பேரும் அண்ட் அதெல்லாம் வந்து அவன் மைண்டுக்குள்ளே ஓடினுக்கு. அவனுக்கு அந்த அது அவனுக்குள்ளே கேட்குது, தாங்கோட ஸ்க்ரீமிங், தாங்கோட பேர், யாரோ பேர் தாங்க கத்துற மாதிரி இருக்குது. இங்கே டாக்டர்ஸ்லாம் ரொம்ப பேனிக் ஆகி ட்ரை பண்ணுறாங்க, அவங்க பெஸ்ட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்க லைக் அவங்க வந்து குழந்தையும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க, தாங்களும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு, லைக் ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு, இப்போ ஒரு அழுகிற சத்தம் தான் கேட்குது. ஒரு பேபி அழுகிற சத்தம். அது கேட்டோடனே ஜங்குக் அப்போ அந்த வேர்ல்டுலேருந்து அவன் அப்போ தான் அவன் ரியலைஸ் ஆகிறான் இங்கே என்ன நடக்குதுன்னு. அப்போ வந்து அந்த ரியாலிட்டி கூட வந்துட்டு பார்க்கும்போது அந்த குழந்த சத்தம் கேட்டோடனே இந்த பக்கம் அவங்களோட அம்மா அப்பா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் அது வந்து தாங்குது ஆறக்கூடாது தான். இப்போ இங்கே ஜிவனுக்கே ஐஸ்லாண்ட் இயர்ஸ் வந்துடுச்சு. எனக்கு குழந்தையோட சத்தம் கேட்டோன்னே எமோஷ்னல் ஆகிட்டாங்க, எல்லாருமே அவங்க எமோஷ்னல் ஆகிட்டாங்க. இங்கே வந்து தாங்களும் ஸ்டேபிள் ஆகலை. பட் ஸ்டில் அந்த குழந்தை மட்டும்தான் வந்திருக்கு. இவன் வந்து ஒரு நர்ஸ் தான், அவங்க கையில் குழந்தை எடுத்துகிட்டு வந்து நீட்டுறாங்க. இங்கே வந்து லைக் ஜிவன் தான், டேய் இப்போ வாங்கடா, அது உன் குழந்தை தானடா. இல்லை ஜிவன், இல்லை, தாங்க சொல்கிற வரைக்கும் நான் அந்த குழந்தைய பார்க்க மாட்டேன். எனக்கு தாங்க தான் முக்கியம், குழந்தை இல்லை. எனக்கு தாங்க சேஃபாக வந்தால் போதும். தாங்க சொல்கிற வரைக்கும் அந்த குழந்தைய பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் தாங்களோட அம்மா தான் குழந்தைய வாங்குறாங்க. குழந்தை பார்க்கும்போது அப்படியே அச்சஸில் ஏதோ மினி தாங்க அந்த மாதிரியே இருக்குது. அவங்களோட லைக் குழந்தைய அப்படியே அந்த கண் வாய் மூக்கு பார்க்கும்போது அப்படியே தாங்க பார்க்குற மாதிரி ஒரு மினி வேர்ஷன். இங்கே ஜியோப் சொல்கிறான், அது வந்து ஜங்குக் காதில் கேட்குது, அம்மா அப்பா எவனும் அப்படி குழந்த தாங்க மாதிரியே இருக்கலக்கா. ஆமாம் ஆமாம் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ஜங்குக்கு அது பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. பட் ஆனால் தாங்க சொல்கிற வரைக்கும் வேணாம், பார்க்க வேணான்னு யோசிக்கிறான். அதேமாதிரி தாங்க தான் அவனுக்கு முக்கியமாக இருக்குது. இங்கே ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து எல்லா டாக்டர்ஸும் வெளில வந்துடுறாங்க. டாக்டர்ஸ் வெளில வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஜங்குக் தான் ஓடி டாக்டர் கிட்டே தான் போகிறாங்க. டாக்டர் கிட்டே கேட்கலாம், டாக்டர் டாக்டர் இப்போ தாங்க எப்படி இருக்காரு, இப்போ அவன் ஓகே தானே? யா இஸ் சேஃப், நோ இஸ் ஃபைன். அண்ட் அதே மாதிரி ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. இன்னும் ஸ்டில் அன்கான்ஷியஸில் இருக்காங்க. அண்ட் கொஞ்சம் டோசேஜ் கொடுத்துருக்கோம். நாளைக்கு ஈவினிங் போல் தான் கண்ணு முழிப்பாங்க. ஏன்னா வந்து இந்த பெயின் வந்து அவங்களுக்கு போகணுன்னா ஸ்டார்டிங் கண்ணு திறந்து பார்க்கணுன்னா கொஞ்சம் ஹெவி டோசேஜ் தான் கொடுத்துருக்கோம். ஹெவின்னு சொல்கிறதோட கொஞ்சம் லைட்டாக கொடுத்துருக்கோம். அதனால் கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுப்பாங்க, ஓகேங்களா? நாளைக்கு ஈவினிங் போல் தான் எழுந்துப்பாங்க, கவலைப்படாதீங்க, அவங்க எழுந்துப்பாங்க. அதேமாதிரி சேஃபாகவும் இருக்காங்க, ஸ்டேபிளாகவும் இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் 1 வீக் இங்கே அட்மிட்டாக தான் இருக்கணும். அதே மாதிரி நடக்கவும் கூடாது, ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இப்போ அவர் ஓகேவாக தான் இருக்கார், நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் உள்ளே தான் போகிறான். அவனுக்கு ஒரு பெரும் மூச்சு விடுது, அப்பா தாங்க வந்து சேஃபாக இருக்கான், ஸ்டேபிளாக இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு ஒரு பெரும் மூச்சு. அவனே அறியாமல் அவன் ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணி நிற்பான். அதை அப்போ ஃப்ரீயாக விட்டுட்டு அப்படியே தாங்க ஓடி பார்க்குறான். தாங்க வந்து எப்படின்னா அவனுக்கு வந்து அந்த ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்கள அது இருக்குது. அண்ட் மேலே பெட்ஷீட்டும் போட்டிருக்காங்க. அண்ட் வந்து அவன் அன்கான்ஷியஸோட ஒரு
பேல் ஒரு பெயினான ஒரு பேல் ஃபேஸ் அவன் ஃபேஸ் இருக்குது. அன்கான்ஷியஸில் இருக்கான். இந்த பக்கம் லைக் ஜங்குக் தாங்கோட ஹேண்ட் எடுத்து வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணின்னு இருக்கான். தேங்க்யூ ஐம் சாரி. எல்லாம் நான் தானே எவ்வளோ பெயின் அனுபவிக்கிறேன். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பெரிய ஆகிட்டேன்டா. நான் நினச்சதோட இருக்கேன். ரொம்ப சாரி. நீ சொல்கிற வரைக்கும் நான் உன் குழந்தைய பார்க்க மாட்டேன்டா. நீ தான் சொன்னல, இது உன் குழந்த, நான் வச்சுப்பேன், அபார்ஷன் பண்ண மாட்டேன்னு. உன் குழந்தைய பார்க்குற வரைக்கும் டிசவெலாம் கிடையாதுடா. அவனை எவ்வளோ பெயின் அனுபவிக்க வச்சுட்டேன். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவனோட ஹேண்ட் எடுத்து கிஸ் பண்ணி அப்படியே வந்து அவன் ஃபோர்ஹெட்டில் வைக்கிறான். லைக் ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் வைக்கிறான். இப்போ இங்கே வந்து உள்ளே வந்துடுறாங்க. லைக் ஜேஹோப்பு, தாங்கோட அம்மா, அப்பா, ஜிமன் எல்லோரும் வர்றாங்க. இங்கே வந்து தாங்கோட அம்மாவுக்கு கோவம் வருது. ஜங்குக்கு வந்து இப்படி லைக் அப்படியே இப்படி ஹோல்ட் பண்ண தாங்கோட கை ஹோல்ட் பண்ணது. பட் இருந்தாலும் அவங்க கண்டுக்கல. தாங்க இப்போ சேஃபாக இருக்கானே, அதை வைக்க போதும் அப்படின்னு விட்டாங்க. இங்கே ஜிமனுக்கு ஹாப்பியாக இருக்க. லைக் இப்போ ஜங்குக்கு கொஞ்சம் அவனும் ரிலீஃபாக இருக்கான். தாங்க இப்போ வந்து அவன் வந்து சேஃபாக இருக்கான். குழந்தையும் நல்லபடியாக பிறந்திருக்குன்னு அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கோட பேக்கை தாடி விட்டுன்னு இருக்கான். இப்போ ஒரு நெக்ஸ்ட்டு டே, ஓகேங்களா, நெக்ஸ்ட் டே ஈவினிங் போல் தான், கரெக்ட் டாக்டர் சொன்ன மாதிரி ஈவினிங் போல் தான் இருந்துக்கிறான். கண்ணை திறந்து பார்த்தா லைக் அவனுக்கு முன்னாடி தெரிஞ்சு வேறு யாரும் இல்லை, ஜங்கு தான். ஜங்குக்கு ஓப்பன் அந்த லைக் ஐஸ் ஓப்பன் பண்ணேன்னு ஜங்குக்கு தெரியுறான். அப்படியே ஸ்லோவாக கண்ணை திறந்து இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஓகேல அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் தாங்கும் கொஞ்சம் அவன் வந்து லைட்டாக மூவ் பண்ணாலும் அவனுக்கு வலிக்குது. மூவ் பண்ணாத, கொஞ்சம் அப்படியே ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்றான். லைக் எப்படின்னா உட்கார்ற மாதிரி வைக்கிறான். அவனைய கொஞ்சம் சாயிற மாதிரியும் கொஞ்சம் உட்கார்ற மாதிரியும் இருக்குது. ஓகேங்களா, ஆஃப் லேயிங் டவுன் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா தாங்கோட அம்மா தெரியுறாங்க. இந்த பக்கம் தாங்கோட அப்பா, ஜேஹோப்பு, ஜிமன் எல்லாரும் தெரியுறாங்க. சைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து பேஷண்ட்டுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இங்கே வந்து தாங்க ஓடி வந்து தாங்கோட ஃபேர்டில் ரிப்பீட்டடாக கிஸ் பண்ணியிருக்காங்க கண்ணீர் விட்டு. இப்படியே வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, பார்த்தே வரல. சொல்லும் ஒன்றும் இல்லைல்ல, இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கேன் ஓகேல அப்படின்றாங்க. இந்த பக்கம் தாங்கோட அம்மா வந்து அப்படியே அவங்க தாங்கோட ஃபேஸில் ரிப்பீட்டடாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கே தாங்கதான் அம்மா சொல்லுதா என்ன குழந்தைங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் தாங்கோட அம்மா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படியே வந்து அந்த டியர்ஸ்லேயும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து குழந்தைய காமிக்கிறாங்க. அந்த தொட்டியில் தான் போட்டிருப்பாங்க. அங்கே அந்த லைட்டாக மூவ் பண்ணி காமிக்கிறாங்க அங்கே இருக்குன்னு. அதை பார்த்தோன்னே தாங்கே அப்படியே கண்ணீர் வருது. அது பார்க்க அப்படியே தாங்கமாக தான் இருக்குது. பட் அதே மாதிரி அவன் இத்தனை மாதமாக வந்து கேரி பண்ணியிருப்பான். அதை பார்க்க அவனுக்கு எமோஷ்னலாக வருது. அவனுக்கு டியர்ஸ் போகலாம். எனக்கு இந்த பக்கம் தாங்கோட அம்மா டைட்டாக பண்ணி ஒன்றுமே இல்லை சரியா, இப்போ நீ சேஃபாக இருக்க, குழந்தையும் நீ ஆசைப்பட்ட மாதிரி இருக்கு ஓகேவா, ஹாப்பியாக அப்படின்னு சொல்லி அவன் டைட்டாக ஹக் பண்ணி அவன் லைக் தாங்கோட பேக்கை ரப் பண்ணியிருக்காங்க. இங்கே அவங்க வந்து சைலண்ட்டாக பிரேக் டவுன் ஆகி ஹாப்பியான டியர்ஸ்லாம் வருது, ப்ளஸ் பெயினும் இருக்குது. அந்த அதெல்லாம் இருக்கான். இந்த பக்கம் இங்கே எமோஷ்னலாக சீன் போய் எனக்கு வந்து இங்கே ஜங்குக்கு, இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து ஜிமன் பக்கம் நிற்கிறான். இந்த பக்கம் ஜிமன் தான் என்னடா இப்போ ஓகேவா, உனக்கு ஹாப்பியா,
தாங்கும் சேஃபாக இருக்கான், உன் குழந்தையும் சேஃபாக தான் இருக்குது. என்ன தான் உனக்கு குழந்தைய பார்க்க விடணும்னு தான் தெரியல எனக்கே. எனக்கும் குழந்தைய பார்க்க விரும்பலடா. நான் டிசர்வ் கிடையாது, அதுக்கு டிசர்வே கிடையாது. தேங்க்ஸ் சொல்கிற வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே இப்படியே வந்து கொஞ்ச நேரம் போக ஃபியூ மந்த்ஸ் போகுது. இந்த பக்கம் தான் லைக் ஜெயஹோப் அண்ட் வந்து ஜெயஹோப் வந்து மெடிசன்ஸ் வாங்கிட்டு போயிருப்பான். அண்ட் வந்து லைக் தாங்களோட அப்பா வந்து ஒரு விஷயத்து லைக் பேமெண்ட் லைக் அந்த ஹாஸ்பிட்டல் பில் பேமெண்ட் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. இங்கே வந்து தாங்களோட அம்மா வந்து சாப்பிட்றதுக்கு ஜூஸு இல்லைன்னா நான் வாங்கிட்டு வரதுக்காக அவங்க போகிறாங்க. இப்போ இங்கே ஜிம்மனும் ஜங்குக் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ இங்கே லைக் ஜங்குக் தான் இப்போ நீ ஓகே தானே அப்படின்னு சொல்கிறான். இல்லை கொஞ்சம் லைக் தாங்கண்ணா குழந்தைய பார்த்தியா? குழந்தைய பார்த்தியான்னு கேட்டேன். இல்லை பாரு, நம்ம குழந்தை தானே பாரு அப்படின்னு சொல்கிறான். நம்ம குழந்தைன்னு சொன்னானே அவனுக்கு அவன்கிட்டயே சேர்ந்து போகலாம். எனக்கு அவன் வந்து இல்லை தான் எனக்கு டிஸ்ஸவே கிடையாது. சிப்பேன் போய் பாரு அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் தான் லைக் ஜங்குக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே குழந்தைய பார்க்குறான். அது ஃபஸ்ட் டைம் குழந்தைய பார்க்க அவனுக்கே சைலண்ட்டாக அப்படியே வாய்ஸ்லேருந்து டேப் திறந்த மாதிரி அவ்வளோ டியர்ஸ் வந்து எனக்கு இங்கே தாங்கு அதை பார்க்க ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. இந்த பக்கம் ஜிம்மன் லைட்டாக சிரிக்கிறான். என்ன ஜங்குக் உனக்கு ஹாப்பியா? தாங்க ஓகேன்னுட்டான். சொல்ல தாங்க வந்து அது அப்படியே லைக் அப்படியே அது வந்து ஜங்குக்கு வந்து அது தூக்கத்தை பார்க்குறான். லைக் ஜங்குக்கு வந்து அந்த குழந்தைய தூக்கத்தை பார்க்குறான். அதை பார்க்க அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் தாங்க பார்க்குமா திரும்பி தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்றான். இங்கே தாங்கும் லைட்டாக நாட் பண்ணுறான். அவன் ஹெட்டை நாட் பண்ணிவிட்டு அப்படின்னு சிரிச்சுட்டே பண்ணுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த குழந்தையோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அந்த குழந்தையும் அப்படியே கண்ணை திறந்து பிளிங்க் பண்ணி பார்த்து எனக்கு அது கை குழந்தை தானே எப்படி இருந்தாலும் அதுக்கு என்ன தெரியும். அதனால் வந்து அப்படியே பிளிங்க் பண்ணி அப்படியே கையை அசைக்குது அப்படியே ஜங்குக்கு பக்கமாக. அது பார்த்து ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து அப்படியே தாங்கிட்ட போகிறான். தாங்க வந்து அவனும் பார்த்து நிற்கான். அந்த குழந்தையும் பார்த்து நிற்கான். ஜங்குக்கும் பார்த்து நிற்கான். ஜங்குக்கு வந்து தாங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணான். ஐ லவ் யூ ஸோ மச் தான், ஐ லவ் யூ லாட் அப்படின்னு சொல்கிறான். இந்த வரைக்கும் தாங்கும் இனிமேட் இந்த மாதிரி பெயின்லாம் கொடுக்க மாட்டேங்க. கொடுக்க மாட்டேன் தான். இனிமேட் இந்த குழந்தைய நான் எப்படி பார்த்துக்கிறேன் நீ ஏன் எனக்கு குழந்தை மாதிரியே பார்த்துப்பேன். அப்படியா? பார்க்கலாமே. நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஒரு ஜங்குக்கு ஹாப்பியாக இருக்குது. தாங் வந்து அவனே ஒத்துக்கிட்டான். அந்த கோவம் எதுவுமே இல்லாமல் அவனே ஒத்துக்கிட்டான். ஆனால் வந்து லைக் ஜங்குக்கு வந்து அவன் கையில் இருக்கிறது குழந்தையும் பார்க்க இன்னும் ஹாப்பியாக இருக்குது. இப்போ கரெக்டான டைமில் ஜெயப்போ வந்து இதை பார்க்குறான். பார்க்க அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. பின்னாடி தாங்கோட அம்மா வந்துடுறாங்க. தாங்கோட அம்மா வந்துட்டு தான் என்னப்பா என்னம்மா என்னாச்சு? என்ன உங்கள் மாப்பிள்ளை குழந்தை கையில் வச்சுக்கிறத பார்க்குறீங்களா? அம்மா தெரியாமல் பண்ணது தான். அவன் ரொம்பவே பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிட்டான். பாவம்மா, எனக்கு இதுக்கு மேலே இவங்களை பனிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு தோணலை. அதான் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் தாங்களோட அப்பாவும் பின்னாதான் இருப்பாங்க. இது கேட்டிருப்பாங்க. இந்த பக்கம் தாங்களோட அம்மா வந்து அதை வந்து அகெயின்ஸ்டாக சொல்ல வராங்க. பட் ஆனால் தாங்களோட அப்பா அப்படியே அவங்க ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ஓகே தான்.
நீ விடுமா, அவன் நம்ம புள்ள தானே, அவன் கரெக்டான டிசிஷன் தான் எடுப்பான், விடு பார்த்துக்கலாம், நம்ம இருக்கோம்ல. சொல்லிட்டு எப்படியே வந்து முன்னாடி ஜங்குக்கு முன்னாடி வந்துட்டு நிற்கிறாரு அவர். இனிமேட்டு தாங்க எந்த பெயினும் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படின்னா பண்ணுச்சிங்க, அவ்வளோதான். சொல்கிறாங்க. இந்த பக்கம் தங்குக்கும் நாட் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க குழந்தைய பார்த்துட்டு. ஓகேடா, நான் இதோடய நிறுத்திக்கிறேன். ஐ திங்க் இது வந்து நல்லா தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் கழிச்சு ஒரு சின்ன கேப் விட்டுட்டு எடுத்தது. அதே மாதிரி ஜங்குக்கோட வாய்ஸ் எப்படி இருந்துச்சு அது சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கணும். ஏன்னா வந்து எனக்கு கோல்டுடா, அதனால் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம்ல, நான் நடுவில் வந்து என் த்ரோட்டை சரி பண்ணேன், அப்பப்போ வேறு ஸ்டாப் பண்ணி வேறு பண்ணேன். அதனால் வந்து நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, எனக்கு கோல்டு தான். அது வந்து எப்போல்லாம் எஃப்எஃப் செய்யும்போதோ அப்போல்லாம் என்னோடய பிரச்சனை வருது. அதே மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குடா, நான் இந்த சேனலை நடுவில் வந்து டெலீட் பண்ணிடுவேன், இல்லைன்னா வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ நிறைய பேருக்கு இது வந்து கொஞ்சம் குட் நியூஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து என் குரலே என்னாலே கேட்க முடியல, அதனால தான் சொல்கிறேன். பிடிச்சவங்க கொஞ்சம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து அதில் தான் என்னால் கான்ஃபிடென்ட்டோட இன்னும் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணி பண்ணுவேன். அதுக்கு தான் சொல்கிறேன். அவங்களுக்கு என்ன அவனுக்கு பிடிச்ச என்ன ஒரு எஃப்எஃப் வேணும்னாலும் சொல்லுங்கள், பண்ணுறேன். அதே மாதிரி வீமன் குக்கில் ஒரு எஃப்எஃப் வரப்போகுதுடா, அது 4 எபிசோட்ஸ் நினைக்கிறேன். அதை நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி நான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன்ல, லைக் எப்படின்னா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது ஹாப்பி தான். பட் ஆனால் ஷார்ட்ஸில் வந்ததில்ல, ஸோ ஹாப்பி தான். பட் ஆனால் என் எஃப்எஃப்க்கு வரல, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி எனக்கு 1K யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ அவங்கவுங்களாம் வந்து இந்த எஃப்எஃப் கேட்டாங்கன்னா அந்த 1K ரீச் ஆக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள், பண்ணுறேன், ஓகேங்களா. ஓகேங்களா. எதுனா ஒரு நீங்கள் பேட் கமெண்ட்டே போட்டாலும் சரி, ஆனால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா, அப்போ தான் எனக்கு அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஓகே பார்க்குறாங்களே நான் நிம்மதி இருக்கும். அதுக்கு பேட் கமெண்ட்டே போடாதீங்க, கொஞ்சம் குட் கமெண்ட். என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா என்னோட மொத்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாகவே ஐயையோ என் வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு தான் யோசிக்கிறேன். ஸோ அதை பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு வேளை என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணணுன்னா சொல்லுங்கள், பண்ணுறேன், ஓகேங்களா. ஓகேடா, பாய்.